அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்குன் பெற்ற மீமின் விவரம். அதாவது சுக்குன் பெற்ற மீமுடைய சட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சுக்குன் செய்யப்பட்ட மீமிற்கு மீமின் சாக்கின், மீம் சாக்கின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நார்மலாக மீமே சாக்கின், நூனே சாக்கின் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. சுக்குன் பெற்ற மீம் அப்படின்னு சொன்னால் மீமே சாக்கின், சுக்குன் பெற்ற நூன் அப்படின்னா நூனே சாக்கின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இப்போ பார்க்க போகிற சட்டம் என்னென்னா, மீமே சாக்கினுடைய சட்டம், அதாவது சுக்குன் பெற்ற மீமுடைய சட்டம். இதனுடைய சட்டத்தை 3 வகைப்படுத்துகிறாங்க. அதாவது இந்த சுக்குன் வச்ச மீமுக்கு 3 வகைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுகாம் ஷஃபவி, இதுகாம் ஷஃபவி, இஹ்ஃபா ஷஃபவி, இல்ஹார் ஷஃபவி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுகாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லெட்டருக்கு மேலே ஷத்து வச்சுருந்துச்சு, அதாவது டபிள்யூ மாதிரி ஒரு குறியீடு போட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இதுகாம் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பாக்கு மேலே ஷத்து போட்டிருக்கு, அதாவது டபிள்யூ மாதிரி போட்டிருக்கு அப்படின்னா அந்த பா 2 லெட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீமுக்கு மேலே போட்டிருந்தா அந்த மீம் 2 டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையுமே ஒரே லெட்டராக ஜாயின் பண்ணக்கூடிய விஷயமாக தான் அந்த டபிள்யூ, அந்த ஷத் அப்படின்றத ஒரு லெட்டருக்கு மேலே போடுறாங்க. இந்த ஜாயிண்டிங் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதுகாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் சொல்கிறாங்க. இதை ஷஃபவி அப்படின்னா என்னென்னா, ஷஃபத்தைன் அப்படிலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, வலிசான வஷஃபத்தைன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஷஃபத்தைன் அப்படின்றது உதடு, சரிங்களா. ஸோ இவங்க ஷஃபவி அப்படின்னா உதட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். உதட்டால் ஓதக்கூடிய அப்படின்ற மாதிரி, உதட்டால் சொல்லக்கூடிய இதுகாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம், சரிங்களா. அப்போ இதுகாம் அப்படின்னா என்னது, ஒரு ஜாயிண்டிங் லெட்டர், ஷத்து வச்சதுக்கு நம்ம இதுகாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுவோம். ஷஃபவி உதட்டால் மொழியக்கூடிய இந்த இதுகாம் ஷஃபவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். உதட்டால் மொழியக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இஹ்ஃபா ஷஃபவி அப்படின்னு சொல்கிறாங்க. இஹ்ஃபா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம போன வீடியோலலாம் இஹ்ஃபா இல்ஹார் அப்படின்னு சட்டம் பார்த்துருப்போம். அந்த இஹ்ஃபா அப்படின்றது ஏற்கனவே நம்ம மறைத்து ஓதுதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கேயும் அதே தான் நம்ம பண்ண போகிறோம். இஹ்ஃபா ஷஃபவி அப்படின்னா உதட்டால் மறைத்து ஓதக்கூடிய ஒரு வார்த்தையை தான் நம்ம இஹ்ஃபா ஷஃபவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இல்ஹார் ஷஃபவி. இல்ஹார் அப்படின்னா வெளிப்படையாக ஓதுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதே தான் இங்கேயும் இந்த இல்ஹார் ஷஃபவியும் நம்ம வெளிப்படையாக ஓதணும். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, சுக்குன் பெற்ற மீம் அப்படின்றதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், மீமே சாக்கின் அப்படின்னு சொல்கிறோம். இதை 3 வகைப்படுத்தியிருக்காங்க. ஒன்று இதுகாம் ஷஃபவி, 2வது இஹ்ஃபா ஷஃபவி, 3வது இல்ஹார் ஷஃபவி. இப்போ இதுகாம் ஷஃபவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின், நல்லா பார்க்கணும், சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின் ஹரக்கத்துள்ள மீம் வந்தால் 2ஐயும் இணைத்து குன்னாவுடன் ஓத வேண்டும். இதற்கு இதுகாம் ஷஃபவி என்று சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதற்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, மின்ஹும் மன் கல்லமல்லாஹு அப்படின்னு சொல்லிட்டு இதை நார்மலாக இப்போ நம்ம படிப்போம். இங்கே ஃபஸ்ட்டு மின்ஹும் அப்படின்ற வேர்டில் அந்த லாஸ்ட்டாக முடிக்கக்கூடிய வேர்டு என்னவா இருக்குது, லெட்டராக இருக்குது, மீமுக்கு மேலே சுக்குன் வச்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம சுக்குன் வச்ச மீம் வந்தாலே அதுக்கு பக்கத்தில் இருக்க வேர்டை பார்க்கணும், லெட்டரை பார்க்கணும். அந்த லெட்டர் என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த லெட்டரில் என்ன இருக்குது, திருப்பியும் மீமே தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மீமுக்கு மேலே ஷத்து வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல கூடுதலாக நம்ம குன்னா செஞ்சு கண்டிப்பாக ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மின்ஹும் மன் கல்லமல்லாஹு அப்படின்னு சொல்லிட்டு ஓதணும். மின்ஹும் மன் கல்லமல்லாஹு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்ஹும் மன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் வரும் இல்லையா, வருது பாருங்கள். மின்ஹும் மன் கல்லமல்லாஹு அந்த மாதிரி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஓதுறதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, இதுகாம் ஷஃபவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோ நம்ம சட்டமே என்னது, சுக்குன் வச்ச மீம். சுக்குன் வச்ச மீமுக்கு பக்கத்தில் என்ன லெட்டர் வருது அப்படின்றத பார்க்கணும். அதே மீமே வந்துச்சுன்னா, மீமுக்கு மேலே ஹரக்கத் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நல்லா அழுத்தி குன்னா செஞ்சு ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் முதல் வகையான சட்டம். இப்போ 2வது வகையான சட்டம் என்னென்னா, இஹ்ஃபா ஷஃபவி அப்படின்னு பார்க்க போகிறோம். இஹ்ஃபா ஷஃபவிக்கு என்ன வருது, சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகு பா வந்தால் மீமை பாவில் மறைத்து குன்னாவுடன் சொல்ல வேண்டும். இதற்கு இஹ்ஃபா ஷஃபவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், சுக்குன் பெற்ற மீமுக்கு பின்னாடி அதே மீமே வந்துச்சுன்னா நம்ம குன்னா செஞ்சு ஓதணும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே இஹ்ஃபா ஷஃபவியை பொறுத்த வரைக்கும் சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகு பா வந்துச்சு அப்படின்னா அந்த மீமை பாவில் மறைத்து குன்னாவுடன் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இஹ்ஃபானா மறைத்து ஓதுதல் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு உதாரணமாக என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ரப்புஹும் பிஹிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ரப்புஹும் பிஹிம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ம மீமை மறைக்கிறது அப்படின்னா, ரப்புஹும் பிஹிம் ரப்புஹும் பிஹிம்
அந்த ஹும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மீமை உச்சரிக்காமல் ரப்பு ஹும் பிஹிம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வைப்ரேஷன் சவுண்டில் லைட்டாக நம்ம உச்சரிக்கணும். ரப்பு ஹும் பிஹிம். அந்த மீம் சொல்லும் போது நம்மளுடைய உதட்டை வந்து நம்ம நல்லா குவிச்சு சொல்லாமல் ரப்பு ஹும் பிஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஓதணும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா இஹ்ஃபா ஷஃபவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூணாவது என்னதுன்னா இல்ஹார் ஷஃபவி. இல்ஹார் ஷஃபவினா மீம் சாக்கினுக்கு பிறகு, அதாவது சுகுன் பெற்ற மீமுக்கு பிறகு மீம் பா இதை தவிர மற்ற எழுத்துக்களில் ஒன்று வந்தால் அந்த மீமை நன்கு தெளிவாக ஓத வேண்டும். இதற்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இல்ஹார் ஷஃபவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்ஹார் ஷஃபவினாலே நமக்கு வந்து வெளிப்படையாக ஓதுதல், அதை நம்ம எதுவுமே பண்ண வேணாம். பட் இது ஒரு டைப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மற்றபடி நம்ம நார்மலாக எப்படி ஓதுறோமோ அதே மாதிரி தான். இப்போ இதை எப்படி ஓதுவோம், வஹும் ஃபீஹா, நார்மலாக வஹும் ஃபீஹா அப்படின்னு தான் ஓதுவோம். அடுத்தது அலம் தர அப்படின்னு ஓதுவோம். அலைஹிம் வலதாலீன் அப்படின்னு ஓதுவோம். இது நார்மலாக நமக்கு வந்து நார்மலாக நம்மளே ஓதிடுவோம். இதில் வந்து நமக்கு எதுவும் கன்ஃபியூஷன் வராது. நார்மலாக வந்துட்டு இப்போ எதுக்கு நமக்கு வரும்னா, இப்போ இதுகாம் ஷஃபவி கூட வந்து வராது. ஏன்னா சத்து வச்ச மீமை நம்ம நல்லாவே அழுத்தி ஓதணும். சில பேர் ஓதும் போது நம்ம என்ன பண்ணோம்னா அந்த வைப்ரேஷன் சவுண்ட் வந்து கொடுக்க மாட்டோம், டப்புன்னு ஓதிட்டு போயிடுவோம். மின் ஹும்மன் கல்லம் அல்லாஹு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அப்படி ஓதக்கூடாது. இந்த இடத்துல நான் கொஞ்சம் வைப்ரேஷன் சவுண்ட் கொடுக்கணும். மின் ஹும்மன் கல்லம் அல்லாஹு அப்படின்னு சொல்லிட்டு இதுகாம் ஷஃபவிக்கு ஓதணும். இஹ்ஃபா ஷஃபவிக்கு கொஞ்சம் அது நல்லா கேர்ஃபுல்லாக நம்ம நோட் பண்ணணும். ரப்பு ஹும் பிஹிம் அந்த மாதிரி அந்த மீமை மட்டும் கொஞ்சம் நல்ல வைப்ரேஷன் சவுண்ட் வரணும். பட் ஆனால் வாய் நிறைய குவிச்சு அந்த மீமை உச்சரிக்காமல் லைட்டாக அது கொஞ்சம் வாய் அப்படியே லைட்டாக சொல்கிற மாதிரி நம்ம சொல்லணும். இதுதான் வந்து இஹ்ஃபா ஷஃபவி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மூணாவது சட்டம் இல்ஹார் ஷஃபவி. இல்ஹார் அப்படின்னா என்னது, வெளிப்படையாக ஓதுதல். அப்போ சுக்குன் வச்ச மீமுக்கு பின்னாடி மீம் பா வரலை அப்படின்னா, சுக்குன் வச்ச மீமுக்கு பின்னாடி மீம் பா வராமல் வேறு எந்த லெட்டர் வந்தாலும், 2 லெட்டர் போயிடுச்சுன்னா மீதி அரபிக் லெட்டர்ஸில் 26 லெட்டர்ஸ். ஸோ 26 லெட்டர்ஸில் எது வந்தாலுமே நம்ம அந்த இடத்துல இல்ஹார் வெளிப்படையாக செஞ்சு நம்ம ஓதணும். இதுதான் மீமே சாக்கினுடைய சட்டம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்ஷால்லா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இன்னும் எக்ஸ்ட்ராவும் நான் வந்து உதாரணங்கள்லாம் கொடுக்குறேன். இன்ஷால்லா அதெல்லாம் பாருங்கள். அதாவது இதுகாம் ஷஃபவியில் கூடுதலாக உதாரணங்கள், அதுக்கப்புறம் இஹ்ஃபா ஷஃபவி, இல்ஹார் ஷஃபவி, ஸோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சில உதாரணங்கள்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்ஷால்லா. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்ஷால்லா. ஜனவரி 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் வந்து கிட்ஸு லேடிஸ் மட்டும். இன்ஷால்லா உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த இதில் வந்து நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இன்ஷால்லா. அல்லாஹ் வந்து எல்லாருக்குமே நன்மையாக்கி தரணும். நம்ம வந்து இந்த உலக கல்விக்கு வந்து அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து நிரந்தரமாக அடையக்கூடிய ஒரு உலகம் வந்து மறுமை உலகம் தான். அப்படிப்பட்ட அந்த மறுமை உலகத்தில் நமக்கான ஒரு நன்மையை வந்து நம்ம வந்து சேர்த்து வைக்கணும். இப்போ பெற்றோர்கள் தான் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த உலக கல்விக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து எந்தெந்த, அதாவது சின்ன வயசுலேருந்தே ஒரு குழந்தை வந்து எந்த ஸ்கூலில் படிக்கணும், அவன் என்ன வேலை செய்யணும், ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். கரெக்டான டைமிங்க்கு அனுப்பி வைக்கணும், இந்த ஸ்கூலில் அனுப்பணும், இந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் பல கிளாஸில் நம்ம சேர்த்து விடுறோம். இப்போலாம் இருக்க பேரண்ட்ஸ் வந்து இன்னுமே வந்து கூடுதலாக வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் கற்றுக்கணும், கராத்தே கிளாஸ் கற்றுக்கணும், ஸோ இங்கே போகணும் அங்கே போகணும் அபேக்கஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம எல்லாமே கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது தவறு இல்லை. பட் இருந்தாலுமே வந்து நம்ம மார்க்க கல்வியும் பிள்ளைகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து கற்றுக் கொடுக்க முயற்சி செய்யணும். ஸோ அந்த மார்க்க கல்வியோட பிள்ளைங்க வளரும் போது தான் அவங்களோட கேரக்டர் வைஸும் சரி, ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து அவங்க நல்ல விதமாக அணுகுவாங்க, நல்ல விதமாக பழகுவாங்க. அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி. இன்ஷால்லா அவங்களுக்கு நல்ல முறையில் வந்து கைடன்ஸ் பண்ணுறது வந்து பெற்றவங்களோட தான் முக்கிய பங்கு. ஸோ இன்ஷால்லா அதுக்கான ஒரு முயற்சியும் நம்ம வந்து இன்ஷால்லா பண்ணுவோம். நம்ம என்ன தான் வந்து வேலைகள் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருந்தாலுமே வந்து குர்ஆன் நம்ம எடுத்து ஓதுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டைம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேரும் போது கண்டிப்பாக நம்ம அதில் ஒரு ஐனாவது ஒரு நாளைக்கு நம்ம இன்ஷால்லா ஓதுவோம். அதனால் அதுக்கான ஒரு முயற்சியை தான் நம்ம வந்து செய்கிறோம். ஸோ இன்ஷால்லா பெரியவங்களுமே வந்து லேடிஸும் வந்து ஒரு டைம் ஒதுக்கி, இது எதுக்காக நம்ம ஆன்லைன் அப்படின்றது ரொம்ப நமக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு டைம் தான். இப்போ கிளாஸில் நேரில் போய் அட்டன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து டைம் இருக்காது, ஸோ வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஆன்லைன் அப்படின்றது நான் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான்.
தான். வீடியோலி டேரெக்டாகவே ஆன்லைன் வாட்ஸ்அப் கால் மூலயமா நம்ம பேசுவோம். அப்படி இல்லை உங்களுக்கு அதுக்கும் டைம் இல்லை அப்படின்னா நான் கிளாஸ் எடுத்து வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் படுக்கிற நேரத்தில் கூட, நம்ம தூங்குகிற நேரத்தில் கூட நம்ம அதை எடுத்து நம்ம பார்த்துட்டு நம்ம கேட்டுட்டு ஸோ என்ன டவுட்ஸ் இருக்கோ அதையும் நீங்கள் வந்து நம்பரில் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு எளிமையான ஒரு வாய்ப்பு. ஸோ இதையும் நம்ம வந்து தவற விட்டுறக்கூடாது. ஏன்னா மறுமையில் வந்து யாருமே நமக்கு வந்து பரிந்துரை செய்ய முடியாது. நம்ம செய்யக்கூடிய இந்த உலகத்தில் செய்யக்கூடிய சின்ன சின்ன நன்மைகள் தான் நமக்கு வந்து மறுமையில் பரிந்துரை செய்யும். அது மட்டும் இல்லாமல் குர்ஆன் அப்படின்றது நமக்கு வந்து மாபெரும் ஒரு கிஃப்ட்டு. ஸோ அந்த குர்ஆனை நம்ம சரியான முறையில் வந்து நம்ம கற்று அந்த அடிப்படையில் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி, அதாவது மறுமை வீட்டை வந்து சிறப்பாக்கி தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து குர்ஆன். அந்த குர்ஆனை நம்ம வந்து சரியான முறையில் வந்து கற்றுக்கொள்ள ஒரு எளிமையான ஒரு வாய்ப்பு இது. இன்ஷா அல்லாஹ் உங்களோட விருப்பத்தை வந்து நீங்கள் இந்த நம்பரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாருக்குமே அந்த நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடிய நேரத்தையும் சரி, செலவிடக்கூடிய பணத்தையும் சரி, அல்லாஹ் எல்லாத்தையுமே நன்மையாக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.